ஸோ இந்த ரெக்கார்ட் நோட் புக்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். அப்சர்வேஷன் ரெக்கார்டுன்னு சொல்கிறாங்க, மைக்ரோ டீச்சிங்கிறாங்க. இதெல்லாம் என்ன? இதை பற்றி கேட்பாங்க. மொத்தம் எத்தனை ரெக்கார்ட் நோட் புக்ஸ் இருக்குன்னு கூட சில இதில் கேட்பாங்க. இவங்க கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாடு டீச்சர் எடுகேஷன் யூனிவர்சிட்டியில் இருந்துட்டு. அப்சர்வேஷன் ரெக்கார்ட்னா என்ன? அப்சர்வேஷன் ரெக்கார்ட்றது என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, மினிமம் 5 லெசன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட் டீச்சர், அதாவது ஸ்டூடெண்ட் டீச்சர்ன்றவங்க யார்? நீங்கள் தான். ஓகே, யார் பிஎட் படிக்கிறீங்களோ, அவங்க யார் டீச்சிங் ப்ராக்டிஸ்க்கு போயிருக்கீங்களோ அவங்க தான் ஸ்டூடெண்ட் டீச்சர். ஸோ ஸ்டூடெண்ட் டீச்சர் வந்துட்டு லெவல் 1 லெவல் 2 2 லெவலுக்கும் நம்ம போகணும். ரெண்டு லெவலுக்கும் நீங்கள் போய் டீச்சர்ஸ் நடத்துகிறாங்க இல்லையா ஸ்கூல்ஸில், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில், அந்த ஸ்கூல்ஸில் அவங்க டெலிவர் பண்ணுற லெசன்ஸை நீங்கள் வந்து பார்க்கணும். அதுவும் எஸ்பெஷலி என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெடகாஜிக்கல் சப்ஜெக்ட், அதாவது உங்களுடைய ஸ்பெஷலைசேஷன் சப்ஜெக்ட். ஓகே, கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் கம்ப்யூட்டர் சயின்ஸ், சயின்ஸ்னால் ஃபிசிக்கல் சயின்ஸ்னால் ஃபிசிக்கல் சயின்ஸ், பயாலஜிக்கல் சயின்ஸ்னால் அது. ஸோ அந்த சப்ஜெக்ட்ஸை நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். அட்லீஸ்ட் 5 லெசன்ஸாவது நீங்கள் அப்சர்வ் பண்ணதை பற்றி நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ நீங்கள் அதுதான் அப்சர்வேஷன் ரெக்கார்ட். அப்சர்வேஷன் ரெக்கார்ட்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு இல்லையா? அடுத்தது மைக்ரோ டீச்சிங் ரெக்கார்ட். மைக்ரோ டீச்சிங்கிறது ப்ராக்டிஸ்க்கு டு டெவலப் தி ஸ்கில்ஸ் ஆஃப் இன்ட்ரடியூசிங் லெசன் எக்ஸ்பிளைனிங். சரி, ஸ்கில்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதா மைக்ரோ டீச்சிங். ஏற்கனவே நீங்கள் ஃபஸ்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டரில் மைக்ரோ டீச்சிங்னா என்னன்னு நம்ம படிச்சிருப்போம். ஒரு 7 மினிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளார நீங்கள் வந்து ஒரு ஸ்கில்லை எடுத்துக்கணும். அது எந்த ஸ்கில்லாக இருந்தாலும் அந்த ஸ்கில்லை வச்சு நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிறது தான். அப்படி ஒழுங்காக எடுக்கலைன்னா திரும்பியும் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மைக்ரோ டீச்சிங்கிறது நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்கில் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு கொஸ்டினோ பிளாக் போர்டு யூஸ் பண்ணுறது, அச்சீவிங் க்ளோசர், இது எல்லாமே 2 லெவலுக்குமே நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் அதை பற்றி நீங்கள் எழுத போகிறது தான். ஓகே, நீங்கள் டு பெடகாஜி சப்ஜெக்ட் அண்டர் த சூப்பர்விஷன் ஆஃப் பெடகாஜி டீச்சர். ஸோ உங்களோட பெடகாஜி ஸ்பெஷலைசேஷனோடைய சப்ஜெக்ட் டீச்சருக்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த டாப்பிக்கை மைக்ரோ டீச்சிங் ஒரு ஸ்கில்லை எடுத்துகிட்டு அந்த ஸ்கில்லை வச்சு நீங்கள் வந்து ஒரு டீச் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை பற்றி சொல்கிறது தான் மைக்ரோ டீச்சிங் ரெக்கார்டு. அப்போ அதுவும் லெவல் 1 லெவல் 2 ரெண்டுத்துக்கும் நீங்கள் எழுதணும். அடுத்து டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்ட். டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்டுன்றது 2 மாடல் லெசன்ஸ் வந்து அது அட்லீஸ்ட். ஓகே, டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் minimum 2 model lessons delivered by the concerned pedagogic teacher and 3 model lessons by each student teacher under the supervision of pedagogy teacher. ஸோ அப்போ வந்து நீங்கள் அதே மாதிரி தான் 2 மாடல் லெசன்ஸ் ஆகுது அவங்க பெடகாஜி டீச்சர், அதாவது ஏற்கனவே அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் போயிருந்தீங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து அதே மாதிரியே 3 மாடல் லெசன்ஸை வந்து நீங்கள் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் அவங்களோட சூப்பர்விஷனோட நீங்கள் எழுதணும் அப்படிங்கிறது தான், எடுக்கணும் அப்படிங்கிறது. எடுத்ததை பற்றி நீங்கள் எழுத போகிறீங்க அந்த ரெக்கார்ட் நோட் புக்கில். அடுத்தது லெசன் பிளான் ரெக்கார்ட் நோட் புக். லெசன் பிளான் 2 ரெக்கார்ட் நோட் புக்கும் நீங்கள் எழுதணும். லெவல் 1னா 6th ஸ்டாண்டர்ட் டு 8th ஸ்டாண்டர்ட், லெவல் 2னா 9th ஸ்டாண்டர்ட் டு 8th ஸ்டாண்டர்ட். இது ரெண்டுத்துக்குமே நீங்கள் அட்லீஸ்ட் 25 லெசன் பிளான்ஸாவது நீங்கள் எழுதியிருக்கணும். ஓகே, இன்றைக்கி இந்த டாபிக் நம்ம கொடுக்க போகிறோம், இந்த லெசன் நம்ம டீச் பண்ண போகிறோம் போது அப்போ 25 லெசன் பிளான்ஸை பற்றி நீங்கள் ஈச் லெவல்ஸ்க்கும் நீங்கள் எழுதணும். அதே மாதிரி பெடகாஜி சப்ஜெக்ட்டுக்கு தான் நீங்கள் எழுதணும். அடுத்தது இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல்ஸ் ரெக்கார்ட். இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல்ஸ் ரெக்கார்டுங்கிற போது நீங்கள் எதை வச்சு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போகிறீங்க குழந்தைங்களுக்கு? அது ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் ப்ரிப்பேர்ஸ் அ ரெக்கார்ட் அபவுட் தி ப்ரிப்பரேஷன் அண்ட் யூஸ் ஆஃப் வேரியஸ் இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல்ஸ் சச்சஸ் அது பிரிண்டாக இருக்கலாம், ஆடியோவாக இருக்கலாம், விஷுவலாக இருக்கலாம், ஆடியோ விஷுவலாக இருக்கலாம், எலக்ட்ரானிக் இன்ட்ராக்டிவ் மெட்டீரியல்ஸ் டியூரிங் த ஸ்கூல் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம். ஸோ இது எல்லாமே என்ன இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்க அதை பற்றி நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட் டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் ரெக்கார்ட். டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் ரெக்கார்டுன்ற போது திஸ் ரெக்கார்ட் இஸ் டு பி ப்ரிப்பேர்ட் கவரிங் தியரட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட். ஸோ ஒரு தியரட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் நீங்கள் ஒரு டெஸ்ட் வச்சுருக்கணும். டியூரிங் த எவாலுவேஷன் process with regard to students learning outcome, the following components shall be included in the preparation of record. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெஸ்ட் வச்சு அந்த டெஸ்ட் பேப்பர்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அதை எவாலுவேட் பண்ணி அதில் எவ்வளோ வந்து அவங்க பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதும் நீங்கள் வந்து இந்த ரெக்கார்ட் நோட் புக்கில் எழுதணும். ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட். அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்னா என்னன்னு தெரியும்?
அட் லாஸ்ட் அவங்க எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி லெவல் 1 லெவல் 2 ரெண்டுமே உங்களோட ஸ்பெஷலைசேஷன் சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் வச்சு அவங்களுக்கு நீங்கள் இதை எழுதிருக்கணும். ஸோ இதை பற்றி நீங்கள் ரெக்கார்ட் நோட் புக்கில் எழுதியிருக்கணும். அடுத்தது எதை பற்றி எழுதிருக்கணும்னா மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி மீன்ஸ் மீன் மீடியன் மோட் இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஒரு எக்ஸாம் வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் கண்டுபிடிக்க தெரியணும். ஓகே, மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் விச் இஸ் அதோட ரேஞ்ச் என்ன, டிவியேஷன் என்ன, மீன் டிவியேஷன் என்ன, அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன, இது எல்லாத்தையும் நீங்கள் சொல்ல தெரியணும். அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரிலேஷன், இதுதான் இந்த நோட் புக்கில் இருக்க போகுது. கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ற போது ஹிஸ்டோகிராம், பார்கிராஃப், ஃப்ரீக்வன்சி, ஓகிவ் கர்வ், இது எல்லாத்தையும் பற்றி இந்த ரெக்கார்ட் நோட் புக்ஸில் நீங்கள் எழுதியிருக்கணும். கேஸ் ஸ்டடி ரெக்கார்ட், நீங்கள் வந்து கேஸ் ஸ்டடினும் போது ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டை வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணி அவங்க வந்து எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கேஸ் ஸ்டடி ரெக்கார்ட் இன்க்ளூட்ஸ் டீட்டெயில்டு எக்ஸாமினேஷன் ஆஃப் அ ஸ்டூடெண்ட் ஆஸ் அ கேஸ். ஓகே, ஸோ டீட்டெயில்டு எக்ஸாமினேஷன் அவங்களோட அப்பா அம்மாலேருந்து அவங்களுடைய எத்தனை சிப்ளிங்ஸ்லேருந்து அவங்களுக்கு என்ன வந்து ஸ்கில்ஸ் வந்து நல்லா பண்ணுவாங்க, என்ன பண்ண மாட்டாங்க, வீக் என்ன, இது எல்லாத்தையும் பற்றி நீங்கள் எழுதியிருக்கோம். அண்டர்ஸ்டாண்ட் த ரீசன்ஸ் பிஹைண்ட் இஸ் ஆர் her unique habits or character and try to provide suggestions or remedial measures. ஓகே, இதில் வந்து அவங்க கொஞ்சம் இதாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து வேர்ப்ஸ் தெரியல, ஒரு கம்யூனிகேஷனில் அவங்க லேக் ஆகிறாங்க, இல்லை மேத்தமெட்டிக்கல் நொட்டேஷன்ஸில் அவங்க இதாகிறாங்க, இந்த மாதிரிலாம் நீங்கள் அவங்க ப்ளஸ் அண்ட் மைனஸ் நீங்கள் பார்த்துட்டு அதை பற்றி நீங்கள் சொல்லணும். ஸோ அவங்களுக்கு என்ன நீங்கள் ரெமடியல் மெஷர்ஸ் கொடுத்துருக்கீங்க, அவங்க எப்படி அதை கரெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த நோட்டில் எழுதணும். இது ரொம்ப சின்ன நோட் புக் தான், பட் ஆனால் ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டை பார்த்து நீங்கள் தெரிஞ்சு அதை எழுதியிருக்கிறது. நெக்ஸ்ட்டு சைக்காலஜி ப்ராக்டிக்கல் ரெக்கார்ட். அப்போ சைக்காலஜின்றது நமக்கு ரொம்ப முக்கியம். இதில் வந்து இந்த ஸ்டூடெண்ட் டீச்சர் ஷுட் பெர்ஃபார்ம் எனி 5 சைக்காலஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸு, ஏதாவது ஒரு 5 சைக்காலஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸாவது நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி எனி 5 சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டும் நீங்கள் கண்டக்ட் பண்ணிக்கணும். From the following and the activities regarding this shall be carried out during the first semester and the completed practical record should be submitted at the time of the practical exam. இதாவது இது ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேயே நீங்கள் பண்ணி முடிச்சிருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. இதில் சைக்காலஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸுன்னும் போது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பற்றி எல்லாமே இந்த நோட் புக்கில் எழுதியிருப்பீங்க. டெஸ்ட் ஆஃப் க்ரியேட்டிவிட்டி, தெமேட்டிக் பர்செப்ஷன், அப்புறம் ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன், அப்புறம் லேயர், இது மாதிரி. அதே மாதிரி சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டுன்னும் போது அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க, டீச்சிங் காம்படென்சி எப்படி, லீடர்ஷிப் எப்படி, இது எல்லாத்தையும் ஒன்றுத்தையும் நீங்கள் சைக்காலஜிக்கல் இந்த நோட் புக்கில் எழுதணும். அதே மாதிரி டெஸ்ட்டும் பண்ணியிருக்கணும், எக்ஸ்பெரிமெண்ட்ஸு அப்ளையும் பண்ணியிருக்கோம், அட்லீஸ்ட் 5. இது வந்து சைக்காலஜிக்கல் ரெக்கார்டு. அடுத்தது என்விரான்மெண்டல் எடுகேஷன் ரெக்கார்ட். என்விரான்மெண்டல் எடுகேஷன் ரெக்கார்டு போது என்விரான்மெண்ட் ஸ்டடீஸ் நம்ம நிறைய படிச்சிருக்கோம், எல்லா கான்செப்ட்ஸும் தெரியும். அதில் வச்சு நீங்கள் வந்து என்விரான்மெண்ட்டை பற்றின மீனிங் என்ன, டெஃபினேஷன் என்ன, இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, டீக்ரடேஷன் எப்படி நடக்குது, இது எல்லாத்தையும். ஸோ ரீசன்ட் என்விரான்மெண்டல் த்ரெட்ஸ் என்ன, ஸ்கூல் என்விரான்மெண்டல் சர்வே, ஸோ இது எல்லாத்தையும் இந்த நோட் புக்கில் இன்க்ளூட் பண்ணணும். இதை எழுதி இருக்கணும், இது எல்லா டாபிக்ஸும் கவர் ஆகிருக்கணும். அது மாதிரி நீங்கள் பிக்சர்ஸ் வந்து அதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணியிருக்கணும். ஓகே, ப்ரிப்பேர் அ பிக்டோரியல் ஆல்பம் சொல்லியிருக்காங்க. ஆக்டிவிட்டீஸ் டன் இன் காலேஜ் ரிலேட்டட் டு என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன். ஓகே, ஸோ என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் பற்றி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் நம்ம காலேஜில் நடந்துருச்சு அப்படின்னா அந்த காலேஜில் இருக்கிற ஃபோட்டோஸ் ஏதாவது எடுத்திருந்தீங்கன்னா அதை கூட நீங்கள் உங்களோட நோட் புக்கில் வந்து டிஸ்பிளே பண்ணலாம். ஏதாவது ஸ்லோகன், ஸ்கிட்சு, சாங், இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் வந்து இதில் வந்து ஃபோட்டோ எடுத்து டிஸ்பிளே பண்ணலாம். நெக்ஸ்ட் என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ் போர்ட்ஃபோலியோ அண்ட் ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல்ஸ். ஸ்டூடெண்ட்டோட போர்ட்ஃபோலியோஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ரெஃபர்ஸ், அதாவது குழந்தைங்க என்ன மாதிரி அச்சீவ் பண்ணியிருக்காங்க, அதுதான் போர்ட்ஃபோலியோ இல்லையா. ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல்லாம் என்னன்னு நம்ம படிச்சிருக்கோம், அவங்களுக்கு அவார்ட்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க, மெரிட்ஸ், அது மாதிரி மெமரபிள் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்களா. நெக்ஸ்ட்டு ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல்ஸ்ன்னு சொல்லும்போது ஷுட் பி ப்ரிப்பேர்ட் அண்ட் மெயின்டைன் பை ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் இன் விச் ஹீ ஆர் ஷீ ரெக்கார்ட்ஸ் இஸ் ஹாஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்கள பற்றி ரிஃப்ளெக்ட் பண்ணி எழுதியிருக்காங்களா, அவங்களோட அப்சர்வேஷன், ரிஃப்ளெக்ஷன்ஸ், இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இந்த நோட் புக்கில் எழுதணும். ஓகே, ஸோ இது வரைக்கும் இவ்வளோ ரெக்கார்ட் நோட் புக்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். இது ஜென்ரல் ரெக்கார்ட் நோட் புக்ஸ் இல்லையா. கோர்ஸ் ரீடிங் அண்ட் ரிஃப்ளெக்டிங் ஆன் டெக்ஸ்ட். ரீடிங் அண்ட் ரிஃப்ளெக்டிங் ஆன் டெக்ஸ்ட்னால் எப்படி குழந்தைங்க ரீட் பண்ணுறாங்க
அதுக்கப்புறம் அதை எப்படி பற்றி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது. அந்த எய்ம் ஆஃப் திஸ் கோர்ஸ் இஸ் டு என்ஹான்ஸ் த ப்ரொஃபஷனல் கெப்பாசிட்டிஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் டீச்சர். ஸ்பெசிஃபிக்கலி ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குது ஸ்டூடெண்ட் டீச்சருக்கு, பிஎட் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட் டீச்சருக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கோர்ஸோட அப்ஜெக்டிவ் வச்சு சொல்கிறாங்க. டு எனேபிள் ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் டு என்ஹான்ஸ் தேர் கெப்பாசிட்டிஸ் அஸ் ரீடர்ஸ். ஸோ டீச்சர்ஸ் வந்து நல்லா ரீட் பண்ணணும், ரைட் பண்ணணும் அண்ட் பிகமிங் அ பார்ட்டிசிபெண்ட் இன் த ப்ராசஸ் ஆஃப் ரீடிங். ஓகே, ஸோ எப்போதுமே ரீட் பண்ணுங்க அப்படின்னும் போது ஸ்டூடெண்ட் டீச்சர் அதில் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். டு ரீட் diverse text books or text or books and to learn to think together. ஸோ அவங்களுக்கு ரீட் பண்ண தெரியணும், நிறைய டெக்ஸ்டர் இல்லை புக்ஸு, இல்லைன்னா வந்து நல்லா திங்க் பண்ணி அவங்க வந்து டெலிவர் பண்ண தெரியணும், ரீட் பண்ண தெரியணும். டு யூஸ் தேர் ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஸ்கில்ஸ் ஃபார் எஃபெக்டிவ் ப்ரிப்பரேஷன். இது எல்லாத்துக்காகவும் தான் இந்த ரீடிங் அண்ட் ரிஃப்ளெக்டிங் ஆன் டெக்ஸ்ட்ன்ற ரெக்கார்ட் நோட் புக்கு எழுதுறீங்க. மோட் ஆஃப் டிரான்சாக்ஷன்றது போது எப்படி இருக்கணும்னா, தி டீச்சர்ஸ் இன் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன் should engage the student teachers in reading interactively, individually and in small groups. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் இருக்கீங்க அப்படிங்கும்போது காலேஜில் போகும்போது அவங்க என்ன பண்ணணும், இன்ட்ராக்ட் பண்ணணும் ரீட் பண்ணும்போது. அதே மாதிரி இண்டிவிஜுவலாகவும் குரூப்ஸ்லேயும் அவங்க வந்து ரீடிங்கில் வந்து இன்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இதாக கொடுத்துருக்காங்க. செகண்ட், ஆஃபர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு த ஸ்டூடெண்ட் டீச்சர். ஏன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா தானே அவங்க ரீட் பண்ணுறது எப்படி இருக்குது, அவங்க ப்ரொனன்சியேஷன் எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஸோ அதை நம்ம கொடுத்து அவங்களுக்கு நம்ம எம்பவர் பண்ணோம் அவங்கள. ஓகே, ஸோ சச்சஸ் எம்பரிக்கலாக இருக்கலாம், கான்செப்ஷுவல் ஹிஸ்டாரிக்கல் டெக்ஸ்ட் ரீட் பண்ண சொல்லலாம், பாலிசி டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஸோ ஆன். ஸோ இதெல்லாம் எங்கேஜ் த ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் இன் ரீடிங் த ஆட்டோபயோகிராஃபிக்கல் நரேட்டிவ்ஸ், ஃபீல்ஸ், நோட்ஸ் அண்ட் ஸோ இது எல்லாமே கூட அவங்களுக்கு கொடுத்து ஸ்டூடெண்ட் டீச்சரை நம்ம வந்து என்கரேஜ் பண்ணி அவங்கள வந்து என்கேஜ் பண்ணணும். என்கேஜ் த ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் இன் ரீடிங் எக்ஸ்பாசிட்டரி டெக்ஸ்ட். ஸோ டெக்ஸ்ட் டீச்சர்ஸ் வந்து ரீடிங் ஸ்கில்ஸில் எப்படி இம்ப்ரூவ் ஆகுறாங்க அப்படிங்கிறது தான் இதில் மெயினான ஒரு இது. ஓகே, என்கேஜ் த ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் டு அனலைஸ் வேரியஸ் டெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் டெவலப் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ காம்ப்ரிஹென்ஷன் அவங்க எப்படி பண்ணுறாங்க, காம்ப்ரிஹெண்ட் எப்படி பண்ணுறாங்க ஒரு ஸ்டூடெண்ட் டீச்சர் அப்படிங்கிறதும். அப்புறம் ரைட்டிங் ஸ்கில்ஸ் பை ப்ரொவைடிங் வேரியஸ் கான்டெக்ட்ஸ் ஃபார் ரைட்டிங் ஸோ ஆன். அதான் டீச்சரை வந்து எப்படி ரீடிங் அண்ட் ரைட்டிங்கில் ட்ரெயின் பண்ணாங்க அப்படிங்கிறத இந்த நோட் புக்ஸில் எழுதியிருப்பாங்க. டாஸ்க் அண்ட் அசைன்மெண்ட்ஸ் கொடுத்து அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண வைக்கும் போது ஒரு டாஸ்க்கு கொடுத்து, அதாவது ரீட் எனி 3 books ரிலேட்டட் டு எடுகேஷன் அண்ட் சப்மிட் அ ரிவ்யூ ஆஃப் தெம். அதுக்கு வந்து ஒரு ரிவ்யூ சப்மிட் பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அந்த மாதிரி அவங்கள எப்படி வந்து அவங்களுக்கு என்ன டாஸ்க்கு கொடுத்து அசைன்மெண்ட்ஸ் கொடுத்து கொண்டு வரது அப்படிங்கிறது தான் ரீடிங் அண்ட் ரைட்டிங் அந்த ரெக்கார்ட் நோட் புக். நெக்ஸ்ட்டு ட்ராமா அண்ட் ஆர்ட்ஸ் இன் எடுகேஷன். ட்ராமா அண்ட் ஆர்ட்ஸ் தான் இப்போ ரொம்ப வந்துட்டுருக்கு இல்லையா, கிளாஸ் ரூம்ஸில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ட்ராமா வழியாக நீங்கள் ஸ்டோரி சொல்லிக் கொடுங்க, ஒரு ஹிஸ்ட்ரியை புரிய வைங்க அப்படிங்கிறது தான். ஸோ த எய்ம் ஆஃப் திஸ் கோர்ஸ் இஸ் டு என்ஹான்ஸ் த ப்ரொஃபஷனல் கெப்பாசிட்டிஸ் ஆஃப் அ ஸ்டூடெண்ட் டீச்சர், ஸ்பெசிஃபிக்கலி which are her creativities and aesthetic sensibilities இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஸ்டூடெண்ட் டீச்சருக்கு டெவலப்மெண்ட்காக, அதாவது செல்ஃப் டெவலப்மெண்ட்காக இதை கொடுத்துருக்காங்க இந்த ரெக்கார்ட் நோட் புக். டு யூஸ் த டெக்னிக்ஸ் ஆஃப் ஆர்ட்டை எப்படி வந்து உங்களோட சப்ஜெக்டில் கொண்டு வரலாம், மியூசிக்கை எப்படி கொண்டு வந்து குழந்தைங்களை அது கற்றுக் கொடுக்க முடியும், ட்ராமா மூலியமாக எப்படி கற்றுக் கொடுக்க முடியும், இதுதான். அதே மாதிரி ஒரு செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன் குழந்தைங்களால் கொடுக்க முடியுது, க்ரியேட்டிவிட்டி கொண்டு வர முடியுது இந்த ட்ராமா ஆர்ட் மியூசிக்னால. ஸோ அதை பற்றின இதுறது தான் இந்த ரெக்கார்ட் நோட் புக். அடுத்தது மோட் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஆஃப் த கோர்ஸ். ஸோ இதை நீங்கள் எப்படி கொடுக்கலாம், ஒரு கார்ட்டூனாக இருக்கலாம், இல்லை ஒரு லைன் ஃபிகர் சாக்கோலாக இருக்கலாம், இல்லை வந்து லேண்ட்ஸ்கேப், இது மாதிரி நீங்கள் பெயிண்டிங் கூட அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்து அந்த குழந்தைங்கள இது பண்ணலாம். ஒரு ஆர்ட் கேலரிஸ் கொடுக்கலாம், ஆர்ட் எக்ஸிபிஷன்ஸ் கொடுக்கும்போது அந்த குழந்தைங்க நிறைய கற்றுப்பாங்க. ஸோ இதை பற்றி இந்த ட்ராமா அண்ட் மியூசிக் ஆர்ட் இதை பற்றி நீங்கள் கொடுக்கறது தான் வந்து இதில் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத நீங்கள் இதில் எழுத போகிறீங்க. இது ஒன்றுமே அதுக்கு உரிய டாஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ராமாவை ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட்டை நீங்கள் எழுதுங்க, என்ன டெக்னிக் யூஸ் பண்ணி இந்த ட்ராமாவை இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் ரெக்கார்ட் நோட் புக் எழுதும்போது கவனம் வச்சுக்கோங்க. இதை பற்றி ஜென்ரலாக நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. கிரிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. ஸோ அதாவது ஐசிடியே எப்படி நீங்கள் வந்து இன்வால்வ் பண்ண வைக்கிங்க. கம்ப்யூட்டர் இல்லாமல் இப்போ எதுவுமே இல்லைன்னு ஆயிடுச்சு இல்லையா. ஸோ ஐசிடி நம்ம
இன்க்ளூட் பண்ணும்போது அந்த குழந்தைங்க இன்னும் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ டு டீச் எஃபெக்டிவ்லி இன் அ டெக்னாலஜி enhanced classroom, previously referred to as a smart classroom, to achieve knowledge comprehension, practice skills and presentation skills in ICT. ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் எப்படி யூஸ் பண்ண முடியும், அதை எஃபெக்டிவாக எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அவங்க கிளாஸ் ரூமில். அது மாதிரி அவங்களோட ஸ்கில்ஸ் எப்படி, அவங்களுடைய ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ், ப்ராக்டிஸ் ஸ்கில்ஸ், நாலேஜ் காம்ப்ரிஹென்ஷன், இது எல்லாத்தையும் யூஸிங் ஐசிடியில் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு எல்லாமே யூஸ் பண்ண தெரியணும். டு ஆப்ரேட் ஐசிடி டூல்ஸ் சச் அஸ் கம்ப்யூட்டராக இருக்கலாம், லேப்டாப்பாக இருக்கலாம், ஐஃபோனாக இருக்கலாம், மொபைல்ஸாக இருக்கலாம், ஸோ ஆன். டு ப்ரௌஸ் த இன்டர்நெட் எப்படி ப்ரௌஸ் பண்ணணும்னு தெரியணும். டு ப்ரிப்பேர் டீச்சிங் மெட்டீரியல்ஸ், டு யூஸ் அ லேப்டாப் ஃபார் ஸ்லைட் ஒரு பவர் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது அதை எப்படி பண்ண முடியும். டீச்சர்ஸ் நிறைய பேருக்கு இன்னும் பிபிடி ப்ரெசென்ட் பண்ண தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதை எல்லாத்துக்கும் கூட இங்கே கற்றுக்கணும் அப்படிங்கிறதான் இந்த ரெக்கார்ட் நோட் புக்கில் எழுத போகிறோம். ஒரு கூகுள் இமேஜஸ் எப்படி நம்ம வந்து இன்க்ளூட் பண்ண முடியும், அதுலேருந்து எப்படி ப்ராஜெக்ட் பண்ண சொல்ல முடியும், அது எல்லாமே ஸோ ஆன் இந்த ஐசிடி யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி எழுதுறது அப்படிங்கிறது தான். அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் த செல்ஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது எப்படி. டு எனேபிள் த ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் டு டெவலப் சென்சிபிலிட்டிஸ், dispositions and skills that will help them in facilitating their personal growth and students. ஓகே, ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் டீச்சரை எப்படி நம்ம வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ணுறது, அவங்களோட சென்சிட்டிவிட்டி, அவங்களோட கம்யூனிகேஷன், அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஹியூமன் செல்ஃப் அண்ட் பர்சனாலிட்டிஸ், இது எல்லாத்தையும் பற்றி எப்படி வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஸ்டெப்பாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின டாஸ்க் அண்ட் அசைன்மெண்ட்ஸும் இருக்குது. இதை நீங்கள் பண்ணினீங்கன்னாவே இந்த செமஸ்டர் வந்து ஓகே ஆகிடும். ஸோ இதை பற்றி நீங்கள் ஜென்ரலாக புரிஞ்சுக்கணும். என்ன இந்த ரெக்கார்ட் நோட் புக்ஸ் நம்ம எழுதுகிறோமே, ரெக்கார்ட் நோட் புக்ஸை பற்றி உள்ளே கூட இருந்து கேட்கலாம். அது எதுக்காக எழுதுனீங்க, என்ன பர்பஸ்க்காக எழுதுனீங்க அப்படிங்கிறதுனாலையும் கேட்கலாம். ஸோ அதனாலையும் நீங்களே எழுதுறீங்க, உங்களுக்கே அது என்னென்னதுக்காக நம்ம எழுதுகிறோம் அப்படிங்கிறது புரியணுன்றதுக்காகவும் தான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஸோ அடுத்தது ஸ்வயம் கோர்ஸ் பற்றி பார்க்கலாம் அடுத்த வீடியோவில்.